வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, லக்ஷ்மி கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே எங்கேயோ சென்றிருந்த கேதகி வீட்டுக்குள்ளே நுழைந்தாள். கையில் இருந்த மல்லிகை கனகாம்பரம் புஷ்பங்களை லக்ஷ்மிக்கு சூடிவிட்டு அவள் கையில் 2 மைசூர் பாகு துண்டையும் கொடுத்தாள். இதெல்லாம் ஏது அக்கா? நான் என் ஒன்று விட்ட சித்தப்பா பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன். என் அண்ணா போலீஸ் சூப்பரண்டாக இருந்து பென்ஷன் வாங்கி கொண்டு விட்டார். மாப்பிள்ளை வந்தாரே என்று டிஃபன் பலம், கையில் வேறு கொஞ்சம் எங்கள் மன்னி கட்டி கொடுத்தாள். உனக்கு கொடுக்கலாமே என்று நானும் அதை வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கி வந்தேன். மைசூர் பாகை தின்று கொண்டே லக்ஷ்மி கேதகி போய்விட்டு வந்த விவரங்களை விசாரித்தாள். இந்த கஷ்டத்தை கேள் லக்ஷ்மி. எங்கள் மன்னியின் தங்கை ஒருத்தி இருக்கிறாள், சாரு. அவள் என்னுடன் படித்தவள். அவள் சிறிய வயதிலேயே அவள் அழகை கண்டு ஒரு ஜமீன்தார் அவளை கல்யாணம் செய்து கொண்டார். அவள் ராஜமோகம் என்றால் ராஜமோகத்தில் இருந்தாள். அவர்களுக்கு என்னவோ கஷ்டம் வந்து விட்டதாம். அவர் ஓடிவிட்டாராம். அந்த அதிர்ச்சி தாங்காமல் அவளுக்கு மூளை குழம்பி விட்டதாம். இப்பொழுது பார்த்தால் அவள் உலகமே தெரியாமல் கத்தி கொண்டு கிடக்கிறாள். என்ன கொடூரம் பார் என்று அங்கலாய்த்தாள் கேதகி. அந்த கதையை கேட்ட லக்ஷ்மிக்கும் மிகவும் பரிதாபமாகத்தான் இருந்தது. இப்படித்தான் வாழ்க்கையின் நிலை என்று அவள் அப்பொழுது அனுதாபப்பட்டாளே ஒழிய அன்றே அதை பற்றி மறந்துவிட்டாள். அடி அம்மா லக்ஷ்மி, நானும் உனக்காக பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆனால் உன் அம்மாவின் சுபாவத்திற்கும் இந்த வீட்டுக்கும் மிகவும் தூரம். அவருக்கு பொம்மநாட்டிகள் உறக்க பேசவே கூடாது. இவளோ வாயே ஓயமாட்டேன் என்கிறது. இவள் வாயோ ஓயமாட்டேன் என்கிறது. மேலும் அனாவசியத்துக்கெல்லாம் தலையிட்டு கொண்டு கழுத்தை அறுக்கிறாள். அதோடு நில்லாமல் எதிர்த்து வேறு பேசுகிறாள். இதனாலேயே வீட்டில் மனஸ்தாபம். அவர் சரியாக சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது. எங்கள் மாமியார் வேறு பறிந்து கொண்டு வந்தாள். நானும் சற்று படபடப்பாக பேசிவிட்டேன். அவரும் நேற்று புறப்பட்டு பெண்ணிடம் போய்விட்டார். உன் அம்மா மாமனாரிடம் ஏதோ கதை பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை. நீ ஒன்றும் நினைத்து கொள்ளாதே. இந்தா 10 ரூபாய். இந்த 15 நாட்களுக்கு நாளையில் இருந்து வர வேண்டாம் என்று கூறினாள் பக்கத்து வீட்டு மாமி. லக்ஷ்மி ஒன்றும் பதில் கூறாமல் கொடுத்த ரூபாயை வாங்கி கொண்டாள். மாமியும் வாய் திறவாமல் போய்விட்டாள். இருவர் மனதிலும் போராட்டம். சரி, ஒன்று தீர்ந்தது என்ற மேலே யோசிக்கலானாள் லக்ஷ்மி. கோவிலில் இருந்து அப்பொழுதுதான் வீடு திரும்பி அவள் தாய் விளக்கு கூட ஏற்றாமல் லக்ஷ்மி உட்கார்ந்திருப்பதை பார்த்து கோபித்து கொண்டாள். மூதேவியாட்டமா ஏண்டி சாயங்கால வேளையில் விளக்கு போடாமல் முகத்தில் எண்ணெய் வழிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய்? உன் அம்மா செத்து போய்விட்டாளா என்ன? போகவில்லையே என்று துடுக்கென்று ஆத்திரத்துடன் கூறிவிட்டாள் லக்ஷ்மி. ஆனால் அடுத்த கணம் நாக்கை கடித்து கொண்டாள். நாம் ஏன் இவ்வாறு சொன்னோம் என்ற மனம் நொந்தாள். அப்படி தாண்டி அம்மா இருக்கும். பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. தெரிந்தது தானே. நான் ஒழிஞ்சா தானே தெரியும். நீயே தானே என்னை தேடி பிடித்து இழுத்து கொண்டு வந்தாய். என்னமோ அம்மா, வாய் தவறி சொல்லிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நான் போகிறேன். உன்னோடு பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. போய் எல்லோருக்கும் சாதம் போட வேண்டும். வேண்டாம், அவர்கள் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். முனியம்மா அப்படியே உட்கார்ந்து வசை மாறி பொழிய ஆரம்பித்து விட்டாள். அவள் குரல் மேல் ஓங்காமல் இருக்க லக்ஷ்மி மிகவும் சிரமப்பட்டாள். அன்றையில் இருந்த கேதகி வீட்டில் லக்ஷ்மிக்கு பதிலாக முனியம்மா சமைக்க ஆரம்பித்தாள். லக்ஷ்மியானால் வெறும் சமையல் மாத்திரம்தான் செய்ய முடியும். முனியம்மா மற்றும் கேதகிக்கு வேண்டிய இதர வேலைகளையும் செய்து வந்தாள். ஆதலால் அது இரு தரப்பாருக்கும் சௌகரியமாகவே இருந்தது. காசு செலவு இல்லாமல் சாப்பாடு கிடைத்ததால் லக்ஷ்மிக்கு ஆதாரம். அதற்கு என்று பிரத்யேகமாக கூலி கேட்காமல் முழு வேலையும் செய்து வந்ததில் கேதகிக்கு அனுகூலம். இந்த மேஜை துணியை எல்லாம் மாற்றக்கூடாதா? 15 நாட்களாக அதுவேவா இருக்க வேண்டும்? நானும் சொல்ல வேண்டாம் என்று இருந்தேன் என்று ஆரம்பிக்கும் போதே 3ஆம் காண்டத்தில் ஆரம்பித்தார் சோமநாதன். கேதகி பதில் கூறாமல் எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பித்தாள். அவர் துணி விலகிய மேஜை மேல் விரலை வைத்து தேய்த்துவிட்டு முகத்தை அதிருப்தியுடன் சுளுக்கி கொண்டார். பார், இந்த தூசியை பார். துடைக்க சொல்லக்கூடாது? இந்த புது வேலைக்காரி ஒன்றுமே சரியாக செய்ய மாட்டேன் என்கிறாள் என்றாள் கேதகி மெதுவாக. நான்சென்ஸ். வேலைக்காரி மீது குற்றமா? நீ கிட்டே இருந்து வேலை வாங்குவதற்கு என்ன? மத்தியானம் என்ன செய்கிறாய் என்று சோமநாதன் அதட்டிவிட்டு தானே ஒரு துணியை எடுத்து துடைக்க ஆரம்பித்தார்.
அத்தோடு முடிந்ததா? இல்லை. அவர் புத்தக அலமாரியை திறந்தார். தும்பு தட்டுவதாக படார் படார் என்று ஓசை கிளப்பிக் கொண்டு இருந்தார். எல்லாவற்றையும் அடுக்கினார். வேண்டாத காகிதம் என்று ஒரு மலை கிழித்து குவித்தார். பழைய பத்திரிகைகளை கொண்டு வெளியே வீசு என்றார். அதை விற்று விடுகிறேன் என்றாள் கேதகி. ஆமாம், எப்பொழுது? இப்படியே தான் எல்லாம் யுகக்கணக்கில் கிடக்கிறது என்றார் அவர். கேதகி தன்னால் ஆனதை செய்தாள். ஆனால் அவள் மனம் போராடி கொண்டே இருந்தது. சோமநாதன் வெளியே போகும் நேரமாகிவிட்டதனால் கேதகி காஃபியும் பலகாரமும் எடுத்து வந்தாள். என்னை மன்னிக்கவும், நீ சாப்பிடு, எனக்கு அவகாசம் இல்லை இதெல்லாம் ஒழிக்கும் வரையில். கேதகி எல்லாவற்றையும் உள்ளே எடுத்து சென்று விட்டாள். ஆனால் அவள் மனம் மாத்திரம் கொந்தளித்தது. இப்பொழுது அநேகம் நாள் இப்படியே தான் நடந்து வந்தது. சோமநாதன் மிகவும் கண்டிப்பான ஆசாமி. அந்தந்த சாமான் அந்தந்த குறிப்பான இடத்தில்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேலையும் குறிப்பான மணியில் தவறாமல் நடக்க வேண்டும். அத்துடன் ஒவ்வொன்றையும் கவனிக்கும் சுபாவம் வேறு. வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாரம் இருந்த ஏற்பாடு நாளைக்கு இருக்கக்கூடாது. மாறுதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சாப்பாட்டில் இருந்த ஆடை வரையில் எல்லாம் பொருத்தமாக இருக்க வேண்டும். எதுவும் நன்றாக இருந்தால் ரசிக்கும் தன்மை, ஒன்று தவறிவிட்டால் மகா கோபம் வந்துவிடும். கேதகியோ இதுவரை வீட்டுக்கு மூத்த பிள்ளை என்ற தோரணையில் வளர்ந்தவள். மேலும் அவள் வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றி வந்ததால் அவளை எல்லோரும் மதிப்புடன் நடத்தி வந்தார்கள். அவள் வேலைக்கு செல்வாள், ஏதோ சமைத்து சாப்பிடுவாள், தங்க வேண்டுமென்று வீட்டில் தான் புழங்கும் இடங்களை மாத்திரம் சுத்தமாக வைத்து கொள்வாள். இப்பொழுது அந்த மாதிரி வாழ்க்கையை அறவே மறந்து புதிய வாழ்க்கைக்கு பழக்கப்பட அவள் மிகவும் சிரமப்பட்டாள். மணிக்கணக்கில் புத்தகத்திலேயே லயித்து கிடப்பவள் இப்பொழுது அப்படி முடியவில்லை. படித்து கொண்டிருப்பதில் சுவாரஸ்யமான கட்டம் வரும்போதுதான் பால் அடுப்பில் பொங்கி வழிய முகூர்த்தம் பார்க்கும். புத்தகத்தை அப்படியே போட்டுவிட்டு அலறி புடைத்து கொண்டு ஓடுவாள். பிறகு அங்கேயே மேலே 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 பார்ப்பதற்கு சரியாகிவிடும். சோமநாதன் வெளியில் இருந்து வந்தவுடன் முதல் அவர் கண்களில் படுவது பிரிந்து கீழே விழுந்து கிடக்கும் புத்தகம்தான். அவர் அதை கையில் எடுத்து கொண்டு போய் அவளிடம் அதை பற்றி விஸ்தாரமாக ஒரு பாடம் படித்துவிட்டு திரும்ப அதை அலமாரியில் வைப்பார். வேலைக்கு போவதற்கு என்று வாங்கிய வெள்ளை புடவைகள் ரகரகமாக கட்டுவாள் கேதகி. கட்டிவிட்டு அழுக்கானால் வண்ணான் கூடையில் போட்டு விடுவாள். சோமநாதனுக்கு வெள்ளை புடவை கட்டி கொள்வதே பிடிக்காது. அத்தோடு நில்லாமல் நல்ல பளிச்சென்ற புடவைகள் கட்ட வேண்டும். அவைகளை அவளே தோய்க்க வேண்டும் என்பார். தினமும் இத்தியாதி சில்லறை விஷயங்கள் குறுக்கிட்டு கேதகியின் உள்ளத்தை குழப்பும். ஆனால் இவைகளினால் தன் வாழ்க்கையே கெட்டுவிட்டது. கல்யாணம் செய்து கொண்டதில் தான் மகத்தான தவறு செய்து விட்டதாக அவள் நினைத்து கொண்டு விட்டாள் என்று சொல்லிவிட முடியாது. இப்புதிய சூழ்நிலையில் தன்னால் சௌகரியமாக அமைத்து கொள்ள முடியவில்லையே என்றுதான் அவள் வருத்தப்பட்டாள். ஆனால் இச்சிறு கோளாறுகளுக்கு எதிரீடாக நின்றது அவர்கள் இருவரும் அடிக்கடி நடத்தும் இலக்கிய சர்ச்சையே. அவளுடைய விவாத திறமையை அவர் மிகவும் மெச்சினார். இருவரும் அரசியல், இலக்கியம், சமூகம் முதலிய விஷயங்களை ஆராய்ந்து அலசும்போது ஒரு தனி ஸ்வர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். தனது கணவனின் ரசிக்கும் குணத்தை, ஒரு விஷயத்தை மனதிற்கு இதமான முறையில் பாராட்டும் சக்தியை காணும்போது கேதகிக்கு மன வாழ்க்கையின் பல இடைஞ்சல்கள் மறந்துவிடும். நமக்கல்லவோ இத்தகைய அதிமேதாவையான புருஷன் இருக்கிறார் என்று அவள் பூரித்து போவாள். அவளுடைய சாந்த சுபாவமும் பணிந்து போகும் குணமும் சோமநாதனின் இருதயத்தை கவர்ந்து விட்டன. தான் கோபித்து கொள்ளும்போது வேறு ஒரு ஸ்திரீ, அதிலும் இத்தனை நாட்கள் சுதந்திரமாக இருந்தவள், கேட்டுக்கொள்ளவே மாட்டாள். ஆனால் கேதகியோ ஒன்றும் அதிகம் பேசவில்லை. தானும் சற்று விட்டு கொடுத்துதான் பிடிக்க வேண்டும். என்ன இருந்தாலும் படித்து உத்தியோகம் பார்த்து வந்தவள் அல்லவா, அதற்கேற்ற மரியாதை செய்யத்தான் வேண்டும். கேவலம் சந்தையில் வாங்கிய அடிமையைப் போல. இவ்வாறு பல்வேறு யோசனைகளுடன் வீட்டில் ஒவ்வொரு சாமானாக சோதித்து வரும் சோமநாதனின் யோசனைகளுக்கு திடீரென்று ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டுவிடும். அந்த மூளைக்கு சென்றவுடன், இதை பார் கேதகி, இத்தோடு நான் 2000 தடவை சொல்லிவிட்டேன். நேற்று வடாம் வறுத்த சுட்ட எண்ணெயை அப்படியே வாணலியில் மூடி வைத்திருக்கிறாய். உடனே கொட்டி வைப்பதற்கு என்ன? துப்பறிபவன் போல் மூலை மூலையாக வந்து ஒவ்வொன்றையும் நோண்டி பார்ப்பதை கண்ட கேதகிக்கு எரிச்சல் வந்துவிட்டது. கை சுட்டது. கொதிக்கிற எண்ணெயை கையில் கொட்டி கொண்டு விட்டால் எரிச்சலை பொறுத்து கொள்ள வேண்டியதோடு உங்களிடம் வேறு சகசர நாம அர்ச்சனை வாங்க வேண்டுமே என்று பயந்துதான் கொட்டவில்லை. நானும் தான் பார்க்கிறேன். ஒரு நல்ல வார்த்தை கிடையாது. குற்றம்தான் கண்ணில் படுகிறது என்ற படபடப்புடன் பேசிவிட்டாள் அவள். எழுந்து எண்ணெய் புட்டியில் அதை கொட்டி வைக்கப் போனாள்.
திறந்திருந்தது. வடிகட்டு என்றார் சோமநாதன். வடிகட்டு, தூடை, எடுத்து வை. என்னவோ சமையலறையில் என்ன வேலை உங்களுக்கு? என்னவோ நீ இருக்கிறாயே என்று ஓடி வந்து விட்டேன். ஒன்றும் வேடிக்கை வேண்டாம், எனக்கு ரசிக்கவில்லை. உனக்கு என் விஷயம் எது ரசிக்கிறது? மாடி அறையில் ஒட்டடை அடித்து 1 மாதம் ஆகிறது. கண்ணாடியின் மேல் இருக்கும் அழுக்கு முகம் மேக படலத்தில் இருந்து தெரிகிறது. இதற்கு வாய் வேறு. காலையில் இங்கு நலபாகம் நடக்கிறது. சாயங்காலம் வெளியே போக வேண்டும். ராத்திரி அசதி. மத்தியான வேளை தூக்கமாக்கும். ஆமாம், தூங்குகிறேன். ஏனென்றால் புதிய புதிய விஷயங்கள் படித்து படித்து மண்டை வெடித்து கண் பூத்து விட்டது. தூங்கினேன். இந்த மாதிரி படித்த படிப்பெல்லாம் வீணாகி ஒன்றும் பிரயோஜனமற்று சிப்பல் தட்டுக்கும் துடைப்பத்திற்கும் நடுவில் அழுதி கிடப்பேன் என்று தெரிந்திருந்தால் கல்யாணமே செய்து கொண்டிருக்க மாட்டாய். கட்டாயம் மாட்டேன். ஆமாம், நீ பேசாதீர்கள். எனக்கு கோபம் பற்றி கொண்டு வருகிறது. நீங்கள் பிரபல பத்திரிகையின் ஆசிரியர். உலகத்தையே புனருத்தாரணம் செய்ய போகும் பேனா மன்னர். படித்தவர்களானால் என்ன, படிக்காவிட்டால் என்ன? பெண்கள் வெறும் வேலைக்காரிகள் என்ற எண்ணம். ஆமாம், நீ ரொம்ப கண்டுவிட்டாய். இப்படியே வளர்ந்த சண்டை இருவரும் உண்ணாவிரதம் பூணும் வரை கொண்டு விட்டு விட்டது. வெளி பூச்சை கண்டு ஏமாறக்கூடாது. படித்த பெண்களே குடித்தனத்துக்கு உதவாது. அன்று நாம் பார்த்ததெல்லாம் நமக்காக செய்து வைத்திருந்த எக்ஸிபிஷன் தானே. முன்பின் தெரியாதவர்களையே மணக்கக்கூடாது. மேலும் 1 வயது தாண்டிவிட்டால் விவாக யோசனையை இருக்கக்கூடாது என்று தன்னையும் தன் மனைவியையும் மாறி மாறி நிந்தித்தார் மனசுக்குள் சோமநாதன். கேதகிக்கோ வாழ்க்கையே ஒட்டடையும் நெய் பாத்திரமும் செய்யாத வேலையும் கரண்டியும் மேஜையும் காயும் குப்பையும் நிரம்பியதாக தோன்றியிற்று. என்ன வேண்டியிருக்கிறது? வேண்டும் என்று கண்ணை திறந்து கொண்டே இப்படி கிணற்றில் காலை வைப்பார்களா? அருமந்த சுதந்திரத்தை நொடி பொழுதில் இழந்து விடுவார்களா என்று அவள் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். கணவனிடம் கழித்து மகிழ்ந்து உறவாடும் நேரம் அவளுடைய அடிவானத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி போல் தோன்றிற்று. லக்ஷ்மி காற்று வாட்டமாக கேதகி வீட்டு வாசற்புறத்து வராந்தாவில் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது யாரோ வீட்டு வாசலில் தயங்குவது தெரிந்து எழுந்து வந்து பார்த்தாள். சிவராமண்ணா, உன்னை பார்த்து எத்தனை நாளாகிவிட்டது? பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றான் சிவராமன். நீ ஏனண்ணா இப்படி இழைத்து விட்டாய்? என்ன உடம்பு? என்ன உடம்பு? கொஞ்ச நாட்களாக உடம்பு சரியாக இல்லைதான். ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் கூட நடக்க முடிகிறதில்லை. ஏனண்ணா வண்டி வைத்து கொண்டு போகக்கூடாதா? எங்கே அம்மா, அவ்வளவுக்கும் கையை கடிக்கிறது. சம்சாரம் பெரிதாகிவிட்டது என்று கூறும்போது அவன் குரலில் தொனித்த சலிப்பும் அலுப்பும் லக்ஷ்மியை மனமுருக செய்தன. அவனுக்கு என்ன சமாதானம் கூறுவதென்று தெரியாமல் அவள் பேசாதிருந்தாள். என் மூளையை பார், உன்னை எங்கேயே நிறுத்தி பேசி கொண்டிருக்கிறேனே, உள்ளே வா என்று கூறி அவனை அழைத்து சென்றாள். தங்கை அவனை கூடத்தில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்று அவசரமாக அடுப்பை மூட்டி காஃபியை போட்டு எடுத்து வந்தாள். லக்ஷ்மி கொடுத்த காஃபியை அருந்தி கொண்டே சுவரில் சாய்ந்தவாறு படுத்து கொண்டான் சிவராமன். அப்பாடா, பேஷாக இருக்கிறது காஃபி. லக்ஷ்மி, இந்த மாதிரி நல்ல காஃபி குடித்து எவ்வளவு நாளாயிற்று தெரியுமா? உன்னை எவன் அடைய போகிறானோ, அதிர்ஷ்டசாலி. பிறகு இருவரும் ஏதேதோ பேசி கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மி எல்லோருடைய க்ஷேமத்தையும் விசாரித்தாள். சிவராமன் எழுந்தான். அதற்குள் போக வேண்டுமா அண்ணா? 1 நாளாவது இருந்துவிட்டு போயேன் என்று உபசரித்தாள் லக்ஷ்மி. இல்லை அம்மா, நான் போக வேண்டும். இந்த ரூபாயை வைத்துக்கொள். எனக்கு நீ திருப்பி அனுப்பிவிட்டது மிகவும் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. நீ சிரமப்படும் போது எனக்கு கொடுக்க வேண்டுமா? நீ கொடுத்து கொண்டு விட்ட வேளை நான் இதுவரை ஏதோ சிரமப்படாமல் இருக்கிறேன். நான் சம்பாதித்து உனக்கு கொடுத்த பரிசாக இருக்கட்டுமே. அதற்கு கணக்காக அதே ரூபாயை கொடுக்க வேண்டுமா? நீ கல்யாணம் செய்து கொண்டு அதற்கென்ன ஆகிவிட்டு போகிறது? நல்ல வரன் வந்தால் நீ ஆட்சேபிக்க மாட்டாயே. லக்ஷ்மி சிரித்த முகத்துடன் தலையை அசைத்தாள். முனியம்மா அங்கு வந்தாள். சிவராமனை பார்த்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தாள். எல்லோரும் அரை பைத்தியம் என்று கருதும் அவள் கண்களிலும் நீர் உதிர்ந்தது. நான் ஒரு கட்டை இருக்கிறேன் என்று ஞாபகம் இருக்கட்டும் என்றாள் அவள். சிவராமன் விடை பெற்று கொண்டு சென்றான். மாலை 7 மணி இருக்கும். சோமநாதன் தம்பதிகள் வெளியே சென்றிருந்தனர். லக்ஷ்மி எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருந்தாள். அவள் நீராடி கொண்டிருக்கும் போதே அவர்கள் திரும்பிவிட்ட அரவம் கேட்டது. எங்கே ஜவுளி கிடைக்கா போனீர்கள் என்று வரும்போதே வரவேற்றாள் முனியம்மா. இல்லை மாமி, சினிமாவுக்கு போனோம். என்னிடம் சொல்லிவிட்டு போகக்கூடாதோ? நான் வந்துவிடப் போகிறேனே என்ற பயமாக்கும். சினிமாவானால் நான் பார்க்கக்கூடாதா? கண்ணுக்கு என்ன கருப்பு, பார்த்துவிட்டு போகிறேன். இதற்குத்தான் பணக்காரர் பிச்சைக்காரர் என்ற வித்தியாசம். லக்ஷ்மிக்கு அப்படியே கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்து தாயின் வாயை பொத்திவிட வேண்டும் போல் இருந்தது.
அவள் பயந்ததற்கு ஏற்றாற் போலவே சோமநாதன் சற்று உரத்த கடுமையான குரலிலேயே இலை போடும்படி கேதகிக்கு ஆக்ஞையிட்டார். லக்ஷ்மி உதட்டை கடித்து கொண்டாள். ஆனால் அவளுடைய தாயாரின் குரல் விடாமல் தொடர்ந்து கேட்டு கொண்டிருந்தது. கேதகியும் பொறுமையாக பதில் கூறி கொண்டிருந்தாள். அது இங்கிலீஷ் சினிமா மாமி. எனக்கு தெரியாதா? என்ன இங்கிலீஷ் சினிமா? இதோ டிராமில் போனால் அங்கங்கே நிறைய நிறுத்தி வைத்திருக்கிறது. அது ஒன்றும் எனக்கு புதுசு அல்ல. எல்லாம் பார்த்து கண்டு கழிச்சதுதான். சோமநாதன் முற்றத்தில் கை கால் கழுவும் சத்தம் கேட்டது. அப்போது அவர் கேதகியிடம், இந்த மாதிரி அரை பைத்தியத்தை எல்லாம் எங்கிருந்தோ சேர்த்து விடுகிறாயே, அதற்கு சமாதானம் வேறு என்று கடிந்து கொண்டார். அவர்கள் நகர்ந்து போய்விட்டார்கள் என்று அறிந்ததும் லக்ஷ்மி ஸ்நான அறையின் கதவை திறந்து கொண்டு திரும்பி பார்க்காமல் தன் அறைக்கு ஓடினாள். கேதகி திடுக்கிட்டவளாய் தன் கணவனை நிந்திக்கும் பாவனையாக நோக்கினாள். சோமநாதனும் வருந்துவது போல அசடு வழிய விழித்தார். இருவரும் மௌனமாக சாப்பிட சென்றார்கள். இரவு வேலைகள் முடிந்து முனியம்மா பெண்ணை தேடி வரும்போது லக்ஷ்மி சாப்பிடாமல் படுத்து கொண்டு விட்டிருந்தாள். ஏண்டி, சாப்பிடக்கூடாதோ? நீ என்ன செய்வாய்? அடி, இப்படிப்பட்ட மனுஷியை பார்த்ததில்லை. கேதகியோ கீதகியோ, அவளைத்தான் சொல்கிறேன். ஏண்டி, நான் தான் வேலை மும்முரத்தில் உன்னை மறந்துவிட்டேன் என்றால் அவள்தான் உன்னை சாப்பிட கூப்பிட்டிருக்க கூடாதோ? அது என்னமோ அம்மா என்று ஏதோ அடுக்கிக் கொண்டே போனாள் தாயார். போதும் உன் சமத்து, பேசாமல் படு என்றாள் லக்ஷ்மி எரிச்சலுடன். நான் என்னடி செய்தேன்? ஒன்றுமில்லை. என் தலைவிதி எப்படியெல்லாம் வருகிறது. உன் வாயை பூட்டு போட்டு வைக்க மாட்டாயா அம்மா? உன்னாலேயே நான் ஒரு நாள் குளத்திலோ குட்டையிலோ விழுந்து சாக போகிறேன் பார். ஐயோடி அம்மா, அப்படி ஒன்றும் செய்து வைக்காதே. நான் தெய்வமே என்று கிடக்கிறேன். நீ வேறு குளத்திலே விழுந்து பேயாக பிசாசாக என்னை வந்து சுற்றாதே. எனக்கு எப்பவுமே அதெல்லாம் பயம் அதிகம். நம்ம ஊர் கோடியாத்து குப்புவுக்கு அப்படித்தானே பிசாசு பிடித்து. ஐயோ அம்மா, வாயை மூடேன் என்று காதை பொத்தி கொண்டாள் லக்ஷ்மி. முனியம்மாவும் நல்ல காலமாக மேலும் ஒன்றும் கூறாமல் பேசாமல் படுத்து கொண்டாள். லக்ஷ்மிக்கு மாத்திரம் இரவு தூக்கமே வரவில்லை. இனி சோமநாதன் பழையபடி தன்னிடம் சகஜமாக இருக்க மாட்டாரோ? கேதகியும் மாறிவிடுவாளோ? இந்த உலகில் தகுந்த சிநேகிதர்கள் என்ற ஆதரவாக இருந்த இடத்தில் இப்படியா கசந்து முகர்ந்து கொள்ள வேண்டும்? கடவுளே, சாண் ஏறினால் முழம் சறுக்கும் என்று கூறுவது நமக்குத்தானா நிரூபமாக ஆக வேண்டும்? வேறு எந்த இடத்தில் கொண்டு வைத்தாலும் அம்மா இப்படித்தானே பேசி அம்பலத்தில் கொண்டு விடுவாள். அம்மா என்று கூப்பிட்டாள் லக்ஷ்மி. என்ன, சாப்பிடுகிறாயா? அதுதான் சமத்து. அறியாத வயசிலே வயிற்றுக்கு சாப்பிட்டு கொண்டு. நான் சாப்பிடவில்லை. நீ ஊருக்கு போய் மாமியுடன் இருக்கிறாயா? நான் மாசம் பணம் அனுப்புகிறேன். அண்ணா செத்த பிறகு மன்னியிடம் உறவா? அதோடு வயசு வந்த பெண்ணை நடுப்பட்டணத்திலே தனியாக விட்டு விட்டு போனால் 4 பேர் என்னை காரி துப்ப மாட்டாளா? தாயாராம் தாயார் என்று. சரி சரி, உன்னை நீ ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் போதாதா? உன்னோடு நான் பேசுகிறேனே, என் துரதிர்ஷ்டத்துக்கு யாரை சொல்ல? அரும் அந்த அப்பாவை தொலைத்துவிட்டு மனதோடு அன்பு கொண்ட மாமனை விழுங்கிவிட்டு. இரவு முழுவதும் லக்ஷ்மியின் பெருமூச்சுக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. காலையில் எழுந்திருந்து முன்னே விட்ட இடத்தில் மீண்டும் பிடிப்பது போல சர்வ சகஜமாக எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. அவள் தாயாருக்கு சகாயமாக அம்மியில் ஏதோ அரைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சோமநாதன் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகை வாசித்து கொண்டிருந்தார். லக்ஷ்மி அவர் தன்னை அடிக்கடி கவனிப்பதை தெரிந்து கொண்டாள். ஓரக்கண்ணால் பார்த்ததில் கேதகி வேறு தன்னையும் அவரையும் மாறி மாறி நோக்குவதைக் கண்டாள். இந்த நாடகம் எத்தனை நேரம்தான் நடப்பது? லக்ஷ்மி சட்டென்று நிமிர்ந்து நோக்கி சிரித்தாள். என்ன, 2 பேரும் என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு போடு போட்டாள். இந்த திடீர் பாய்ச்சலை சோமநாதன் எதிர்பார்க்கவில்லை போலும். அவர் பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு அவளை நிதானமாக நோக்கினார். கேதகிதான் முதலில் சமாளித்து கொண்டாள். அப்பாடா, நான் பயந்தே விட்டேன். நீ கோபித்து கொண்டு விட்டாயோ என்று. கோபமா? கோபித்து கொள்ள வேண்டியது யார்? அப்படிப்பட்ட அரை பைத்தியத்தை கொண்டு விட்டதற்கு நீங்கள் அல்லவோ என்னிடம். அவள் குரலில் இருந்த சோமநாதனுக்கு அவள் சற்று வருத்தம்தான் அடைந்தாள் என்று யோகித்து கொண்டார். லக்ஷ்மி, என்னமோ வாய் தவறி கூறிவிட்டேன். என்ன இருந்தாலும் தாயாரை சொன்னால் யாருக்கும் பாதிக்கத்தான் செய்யும். என்னை மன்னித்துவிடு. அதெல்லாம் ஒன்றுமில்லை சார், எனக்கு தெரியாதா என்று சமாதானம் கூறிவிட்டு தன் வேலையில் மீண்டும் முனைந்தாள் லக்ஷ்மி. இருந்தாலும் அவள் மனம் மாத்திரம் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது. வாசலில் யாரோ கூப்பிடுவது கேட்டு லக்ஷ்மி தன் அறையில் இருந்து வெளியே வந்து பார்த்தாள். ஒரு வாலிபன் சூட் தரித்து கொண்டிருந்தான்.
கேதகி வீடு இதுதானே என்று அவன் கேட்டான். ஆமாம், வாருங்கள், இங்கே உட்காருங்கள், கூப்பிடுகிறேன் என்று கூறி அவனை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு லக்ஷ்மி உள்ளே சென்று நோக்கினாள். கேதகியும் சோமநாதனும் மாடியில் பேசிக் கொண்டிருக்கும் குரல் கேட்டது. அவள் மாடிப்படியண்டே நின்று கொண்டு கூப்பிட்டாள். அக்கா, யாரோ டாக்டர் வந்திருக்கிறார் என்றாள். கேதகி கீழே இறங்கி வந்தாள். ஹாலுக்குள் நுழைந்ததும், வா அப்பா, சீனு வா என்று அவனை வரவேற்றுவிட்டு பேச ஆரம்பித்தாள். அவன் சற்று நேரம் அது இது என்று பேசி கொண்டிருந்து விட்டு பிறகு கேதகியை நோக்கி, நீ என்னவோ சமையலுக்கு யாரோ அம்மா வருவாள் என்றாயாமே, அது விஷயம் கேட்க சொன்னாள் அம்மா என்றான். லக்ஷ்மி தன் அரை மறைவில் இருந்து எல்லா சம்பாஷணைகளையும் கவனித்து கொண்டே வந்தாள். ஆனால் அவ்வாறு ஒட்டு கேட்பது அவளுடைய தினசரி வழக்கம் இல்லை. அன்று வந்தவன் யார் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு அவா மிகுந்தது. அவன் கடைசியாக பிரஸ்தாபித்த விஷயம் அவளை விதவிதமான விவரமற்ற ஆலோசனைகளில் ஆழ்த்தியது. வந்தவன் திரும்பி போய்விட்டான். சோமநாதன் கேதகியிடம் லக்ஷ்மியை கூப்பிடும்படி சொல்வது காதில் விழுந்தது. லக்ஷ்மி தானாகவே கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். ஏனம்மா, உனக்கு எப்படி அவன் டாக்டர் என்று தெரிந்தது என்று வியப்புடன் கேட்டார் அவர். அவர் பையில் ஸ்டெத்தாஸ்கோப்பை வைத்து கொண்டிருந்தார் போலும். இல்லையே, பின்ன எப்படி தெரிந்தது என்று கேட்டாள் கேதகியும். யோசனை செய்து பார், அவன் என்ன கேட்டான் என்று தூண்டினார் சோமநாதன். கேதகி அக்கா வீடு இதுதானே என்றுதான் கேட்டார், வேறு ஒன்றும் சொல்லவில்லையே. எனக்கு எப்படி அவர் டாக்டர் என்று தோன்றியது என்றே தெரியவில்லையே என்று அவர்களுடைய ஆச்சரியத்தில் தானும் கலந்து கொண்டாள் லக்ஷ்மி. சோமநாதன் அவளையே உற்று நோக்கிவிட்டு சிரித்தார். நான் சொல்லட்டுமா, ரத்தம் தெரித்த அடையாளம் இருந்தது. நான் கேட்டேன், ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் செய்து காண்பித்ததாகவும் லேபரட்டரியில் இருந்து நேரே இங்கு வந்ததாகவும் சொன்னான். லக்ஷ்மி மௌனமாக திரும்பிவிட்டாள். அந்த ஒரு கணத்தில் தனக்கு தெரியாமலேயே அவ்வளவு தூரம் கவனித்தோமா என்று அவளுக்கே வியப்பாக இருந்தது. எதையோ நம்பாதவள் போல் தலையை அசைத்து கொண்டே அவள் அங்கிருந்து சென்றாள். அவள் தலை மறைந்த பிறகு சோமநாதன் 1000ல் ஒரு பெண் என்றார் தன் மனைவியை பார்த்து. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் கேதகி வந்து முனியம்மாவை ஆத்மநாத ஐயர் வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறிய போது லக்ஷ்மி சட்டென்று பதில் கூறவில்லை. என்ன லக்ஷ்மி யோசனை? என் அம்மாவின் சுபாவம் தெரிந்து எங்காவது தாட்சண்யப்படும் இடத்தில் கொண்டு விட பயமாக இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கும் அனாவசியமாக தர்ம சங்கடமாகிவிடப் போகிறதே. அன்றைக்கு அவர் சொன்னது உனக்கு பட்டுவிட்டதல்லவா? அதெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா. இருக்கிறதை சொன்னால் தப்பு ஒன்றுமில்லையே. இல்லை, அவர்கள் வீடு பெரிய குடும்பம். இவன் சீனு 3வது பிள்ளை. இன்னும் கல்யாணமாகவில்லை. அது தவிர சாரு அவள் பிள்ளை, பெரிய பிள்ளை, மாட்டுப்பெண், குழந்தைகள், விவாகமாகாத பெண் வத்சலா, அண்ணா, மன்னி. எங்கள் மன்னி அப்படி ஒன்றும் கண்டிப்பு ஆசாமி அல்ல. அண்ணாதான் தன் போலீஸ் அதிகார தோரணையில் வீட்டில் யாரும் பேசக்கூட பயப்படுவார்கள். ஆதலால் யாரும் இவளை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். என்னவோ, நீங்களே அழைத்து செல்லுங்கள். அவர்களிடம் முதலிலேயே விவரமாக சொல்லிவிடுங்கள். அப்படியும் அவர்கள் இஷ்டப்பட்டால் விட்டுவிட்டு வாருங்கள். 20 ரூபாய் என்று பேசிவிடுங்கள். அவள் கையில் 10 ரூபாய் கொடுக்கட்டும். மீதியை அவர்களை வைக்கட்டும். அல்லது நானே மாதா மாதம் போய் முழு ரூபாயையும் வாங்கிக் கொள்கிறேன். அவளிடம் ரூபாய் கிடைத்தால் அவர்கள் வீட்டு பெண்ணுக்கு வைர நெக்லஸ் செய்யும் போது தானும் ஒன்றிற்கு அச்சாரம் கொடுத்து விடுவாள் என்றாள். அவள் குரலில் ஹாஸ்யம் துணிக்கவில்லை, துக்கமே தோய்ந்து கிடந்தது. கேதகி அப்படியே செய்வதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு சென்றாள். காலையில் இருந்து மாலை வரை என்னதான் செய்வாயோ? இதோ இந்த புத்தகங்களை படித்து விமர்சனம் செய்து வைக்க சொன்னேனே, நாளைக்கு அச்சுக்கு போக வேண்டுமே அது என்று சலித்து கொண்டார் சோமநாதன். ஆமாம், எனக்கு பொழுது இருந்தால் தானே என்று பதில் உரைத்தாள் கேதகி. பாவம், உனக்கு பொழுது ஏது? சமையலை அந்த பெண் செய்து விடுகிறது. வேலைக்காரி செய்த வேலையை மேற்பார்வையிடவே உனக்கு பொழுது போதவில்லை என்று கேலி செய்தார் சோமநாதன். ஆமாம், உங்களுக்கு ஒரு சாமான் தவறி ஓரிடம் போகக்கூடாது. காஃபியோ பலகாரமோ சாப்பாடோ குளிப்போ குறித்த சமயத்தில் நடக்க வேண்டும். அதிலும் ஒரு நாள் கூட ஒரு ஊறுகாய் கூட குறையக்கூடாது. இதில் வேறு மேஜை நாற்காலி இன்றைக்கு இருந்த இடத்தில் நாளைக்கு இருக்கக்கூடாது. இத்துடன் ரிவ்யூ எழுத வேண்டும், ப்ரூஃப் திருத்த வேண்டும், இஸ்திரி போட வேண்டும், வீட்டையே இடித்து கட்ட வேண்டும். சோமநாதன் பதிலே பேசாமல் இருப்பதை பார்த்து மேலும் தைரியம் கொண்ட கேதகி, உங்களிடம் வேலை செய்கிறவர்கள் ஒரே நாளில் மாரடைப்பில் போய்விடுவார்கள். நீ அவர்களுக்காக இன்ஷூர் செய்ய வேண்டாம், போயேன். இதில் ஹாஸ்யம் வேறா? ஆமாம், உனக்கு ஹாஸ்யமாகத்தான் இருக்கும். உன்னுடன் பேச்சு என்ன? இந்த புத்தகங்களை படித்து விமர்சனம் எழுதி அனுப்ப வேண்டும் என்று கூறியவாறு புத்தகமும் கையுமாக மாடிக்கு கிளம்பினார் கணவன்.
இப்படி கொடுங்கள், நான் செய்கிறேன் என்று கேதகி கூறியது அவர் காதில் விழுந்ததோ இல்லையோ தெரியவில்லை. கதவை படார் என்று சாத்திவிட்டு சென்றார். அட பிரமாதமே என்றாள் கேதகி மிகவும் உரத்த குரலில். அடுத்த 2 நாள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சரியாக பேசிக்கொள்ளவில்லை. பிறகு மெல்ல மெல்ல சமரசமாகிவிட்டார்கள். லக்ஷ்மி சிறியவளாயினும் அவர்கள் வாழ்க்கையை கவனித்து வந்தாள். அதன் சிக்கல்களை நன்கு யூகித்தாள். கேதகியின் சுபாவத்தையும் சோமநாதனின் மனப்பான்மையையும் ஆராயுங்கால் அவள் மிகவும் மனவாட்டமடைந்தாள். இப்பொழுதே இப்படி இருந்தால் இந்த புது மிருகு அடிந்த பிறகு அவர்களது பரஸ்பர உறவு எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்குங்கால் அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது. சோமநாதனும் தானும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் என்று கருதினாள் லக்ஷ்மி. ஆதலால் அவர் எதை பற்றி என்ன நினைப்பார் என்று அவளுக்கு எளிதில் உணர முடிந்தது. கேதகி அக்காவின் வாழ்க்கையை தடம் மாறாமல் நிலை நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டாள் லக்ஷ்மி. அக்கா, உங்கள் பேரிலும் தான் தப்பு இருக்கிறது. இருந்த நேரமெல்லாம் இருந்துவிட்டு அவர் வர பார்த்து தலை பின்னிக் கொள்கிறீர்கள். எடுத்த சாமான்களை அவ்வப்பொழுதே அங்கங்கேயே திருப்பி வைப்பதில்லை. பிறகு மொத்தம் ஒன்றாக சேர்ந்த பிறகு திணறுகிறீர்கள். இன்ன கிழமைக்கு இன்ன வேலை என்று நியமித்து கொண்டு செய்தீர்களானால் கொஞ்சம் ஓய்வு ஏற்படும். அவர் கத்தினால் கத்தட்டுமே. நீங்கள் சிரித்து கொண்டே இருந்துவிட்டால் அவர் எத்தனை நேரம் கத்த முடியும்? பைத்தியமாக இருந்தால் ஒழிய தானே கத்தி கொண்டிருக்க. கேதகி லக்ஷ்மியை குருவாக நினைத்து கொண்டாள். லக்ஷ்மியும் தான் குரு என்ன மரியாதையில் வீட்டை ஒழுங்கு செய்வது, இஸ்திரி போடுவது போன்ற வேலைகளையெல்லாம் தானே செய்து வந்தாள். தையல் வேலையை அடியோடு விட்டுவிட்டு இந்த வேலையில் முனைந்தாள். மெல்ல மெல்ல கேதகி அவள் காட்டிய வழியை பின்பற்றலானாள். தன் நன்றி அறிதலை காட்டுவது போல் லக்ஷ்மிக்கு இன்னும் சற்று சிரத்தையாக பாடம் கற்றுக் கொடுத்தாள். சோமநாதன் தன் வீட்டில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களை கவனித்து வந்தார். அதில் அவருக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டது. ஏனெனில் தன் மன வாழ்க்கை கசந்து விடுமோ என்று லக்ஷ்மியைப் போல் அவரும் பயந்து வந்தார். தான் கேதகியை சீர்படுத்தி வழுக்கி கொண்டு வந்து விட்டதாக அவருக்கு அபிப்பிராயம். கேதகிக்கோ தன் சாமர்த்தியத்தால் அவரை அடக்கி சரிப்படுத்தி விட்டதாக கொள்கை. லக்ஷ்மி, வா ஏன் என்று கூப்பிட்டு கொண்டே ஆவலே வடிவென ஓடி வந்தாள் கேதகி. என்னக்கா, உன்னை சார் கூப்பிடுகிறார். ஏன் சார் கூப்பிட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் லக்ஷ்மி. இன்றைக்கு ஐஸ்கிரீம் செய்தோம், ஆதலால் உன்னையும் கூப்பிட்டோம். மூவரும் சிரித்து கொண்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். லக்ஷ்மி, நீ சொன்னது எவ்வளவு வாஸ்தவம். உங்கள் இருவரின் திருஷ்டிதான் என்ன கூர்மை என்று ஆர்ப்பரித்தாள் கேதகி. என்ன என்று சொல்லிவிட்டு சிரித்தால் நாங்களும் கூட சிரிப்போம் என்றார் சோமநாதன். என்ன இருந்தாலும் நீங்கள் இருவரும் ஒரே இனம், கெட்டிக்காரர்கள்தான். நான் ஒரு பைத்தியம். 2 பக்கம் 2 லகான் போட்டு இழுக்கிறீர்கள். இருவரும் ஒரே இனம் என்றவுடன் லக்ஷ்மி சோமநாதனை நோக்கினாள். அதே சமயம் அவரும் அவளை பார்த்தார். இருவர் கண்களும் சந்தித்தன. இருவரும் வாய்விட்டு சிரித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் லக்ஷ்மிக்கு சோமநாதனும் அப்படியே தான் அபிப்பிராயம் கொள்கிறார் என்று தெரிந்தது. என்னவோ அவளுக்கு உடல் நடுங்கியது. அதை மறைக்க அவள் கேதகியிடம் பேச ஆரம்பித்தாள். என்னக்கா சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லையே என்றாள் அவள். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் என்று ஆரம்பித்தாள் கேதகி. முன்பு ஒரு நாள் நீங்கள் வீட்டு எல்லா அறைகளையும் பரிசோதனை செய்ய ஆரம்பித்தீர்களா? அன்றே லக்ஷ்மி சொன்னாள், நீங்கள் என்னுடைய அபிப்பிராயங்கள், விஷயங்களில் உள்ள ருசி முதலியவற்றை ஆராய பார்க்கிறீர்கள் என்று. லக்ஷ்மி பல்லை கடித்து கொண்டாள். ஆனால் நான் நம்பவில்லை லக்ஷ்மி. நீ சொன்னது ரொம்ப சரி, அவரே சொல்கிறார். அதற்குத்தான் பார்த்தாராம். லக்ஷ்மியின் முகம் நாணத்தால் சிவந்து விட்டது. தான் ஏதோ அந்தரங்கமாக சொன்னதை அக்கா இப்படி இவர் எதிரில் கூறுகிறாளே என்று அவள் சங்கோஜப்பட்டாள். சோமநாதன் தன்னையே கவனிப்பது வேறு அவளை என்னவோ செய்தது. ஆனால் கேதகி இன்னும் முடித்த பாடில்லை. நீங்கள் அன்றைக்கு பார்த்தது அனைத்தும் லக்ஷ்மியின் ஏற்பாடு. அவளுடைய மனோபாவம், அவள் கை திறமைதான். தெரியுமோ இல்லையோ, அதற்கு முன் இந்த வீட்டின் அமைப்பை நீங்கள் பார்த்திருந்தால். லக்ஷ்மி தனக்குள் பீத்து கொண்டாள். கேதகியின் முன் யோசனையற்ற பேச்சு அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அதற்கேற்றாற்போல் சோமநாதன் வேறு யோசனையில் ஆழ்ந்து விட்டார். அக்கா, உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேனே, நான் நேற்று ஒரு புது மாதிரி ரவிக்கை வெட்டினேன் என்று அவள் பேச்சை மாற்றி கேதகியை அவிடமிருந்து இழுத்து கொண்டு போய்விட்டாள். அவள் இருதயம் மட்டும் கவலையும் குழப்பமும் மிக படபடவென்று அடித்து கொண்டது. கடைசியாக சோமநாதனின் முகத்தில் கண்ட மாறுதல் அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. தன் அறைக்கு சென்றதும் இங்கிதத்தை பற்றி ஒரு பெரிய உபன்யாசம் நிகழ்த்தினாள் லக்ஷ்மி. அக்கா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. பட்டதாரியான உங்களுக்கு வயதிலும் படிப்பிலும் மிக சிறியவளான நான் என்ன சொல்லப் போகிறேன்?
இருந்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா? புருஷர்களிடம், அதுவும் கணவனிடம், அதிலும் ஒருவருடன் ஒருவர் நெடுநாள் நெருங்கி பழகி சம்சாரம் நடத்தி குழந்தை குட்டி பிள்ளை பெண் என்று சுகம் துக்கம் இவைகளை ஒருங்கே அனுபவித்து ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து நெருங்கிய பந்தங்கள் ஏற்படுவதற்கு முன் எது வேண்டுமானாலும் பேசிவிடலாமா? அவர் அன்று உங்களை பெண் பார்க்க வந்தபோது ஒன்றும் உங்கள் சொந்த ஏற்பாடு அல்ல என்று நீங்கள் கூறும்போது அவர் முகத்தில் தோன்றிய மாறுதல்களை கவனித்தீர்களா? தயவு செய்து அக்கா, நான் உங்களுக்கு புத்திமதி கூறுவதை மன்னித்து கொள்ளுங்கள். இருந்தாலும் நீங்கள் அவரிடம் பேசும்போது இன்னும் கொஞ்சம் காலமாவது கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும் இத்தியாதி. கேதகி திறந்த வாயை மூடாமல் கண் கொட்டாமல் கேட்டு கொண்டிருந்தாள். லக்ஷ்மி கூறுவதன் முழு உண்மையைக் கண்டு அவள் அப்படியே ஸ்தம்பித்து விட்டாள். ஒரு சிறு பெண்ணா இவ்வாறெல்லாம் கூறுகிறாள் என்று அவளால் நம்ப முடியவில்லை. நீ அதிமேதாவியடி லக்ஷ்மி, அதனால் தான் போலும் ஈஸ்வரன் உன்னை சோதித்து கொண்டே வருகிறான். நீ சொல்வதும் வாஸ்தவம்தான். தன்னுடைய சுபாவம் ஒருவரை பற்றி நிரந்தரமாக நல்ல அபிப்பிராயமாவது கொண்டுவிடும், அல்லது ஒரே அடியாக வெறுப்பாகவாவது மாறிவிடும் என்று அவரே அடிக்கடி கூறுகிறார். அதுவும் இப்பொழுது இருக்கும் நிலையில் கிடைத்த கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் ஏதோ கோணல் மாணலாக பேசி இழக்க வழி தேடுவது சரியில்லைதான். நீ இவ்வளவு நன்றாக எடுத்து கூறிய பிறகு எனக்கும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு பின் மூளை போலும் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நீ இல்லாவிட்டால் என் வாழ்க்கையே இதற்குள்ளாகவே கெட்டு பாழாகிவிட்டிருக்கும். அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஏதோ சொன்னேன். எதற்கும் ஜாக்கிரதையாக இருங்கள் அக்கா என்றாள் லக்ஷ்மி. சாரு, இன்றைக்கு என்ன டிஃபன் வாங்கி வர சொல்லட்டும் என்று தன் மனைவியை பரிவுடன் அன்பு மிக கேட்டார் சாருவின் கணவர் SVP நாதன். ஆனால் இந்த கேள்வி இன்று கேட்டதல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன் கேட்டது. அந்த ஸ்திதி என்ன, இப்பொழுது இருக்கும் நிலைமை என்ன? ஒன்றும் என் வாய்க்கு பிடிக்கவில்லை. வீட்டிலேயே ஏதாவது செய்ய சொல்லலாமே. என்ன வேண்டும் சொல் என்றார் நாதன். அடே ராமுடு, ராமுடு என்ற உரத்த குரலில் கூவினார். ராமுடு ஓடி வந்தான். பயபக்தியுடன் தூர நின்றான். அத்தையம்மாளை கூப்பிடு. தோ இந்த 5 ரூபாயை கொண்டு போய் ஏதாவது புதிய ஸ்வீட் இருந்தால் வாங்கி வா என்ற ஒரு நோட்டை வீசி எறிந்துவிட்டு மனைவி பக்கம் திரும்பினார் அவர். அவர் குரலை கேட்டுவிட்டு அத்தையம்மாளே அதற்குள் அங்கு வந்து நின்றாள். அத்தை, சூடாக நிறைய முந்திரி பருப்பு போட்டு உருளைக்கிழங்கு போண்டா செய்ய சொல். நல்ல நெய்யாக வைக்கிறார்களா என்று கிட்டே இருந்து பார். இல்லாவிட்டால் வீசி எறிந்து விடுவேன் என்றார் நாதன். இதற்கென்ன பிரமாதம் என்று கூறிவிட்டு நாதன் என்ன சொல்கிறார் என்று சிரித்த முகத்துடன் நோக்கினாள் அத்தை. ஆனால் அவளை யார் அங்கே கவனிக்கிறார்கள்? சோஃபாவின் கை மேல் உட்கார்ந்து கொண்டு நாதன் ஒரு கையால் சாருவின் கையை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அவளது தலைமயிர் சுருள்களை நீக்கிவிட்டு கொண்டிருந்தார். சாரு கணவனை பார்த்து செல்லமாக சிடுங்கினாள். அத்தையம்மாள் அதை கண்டு அசூயை கொள்ளவில்லை. சிரித்தவாறு கீழே சென்றாள். அவளை பரபரப்புடன் எதிர்கொண்டு அழைக்க 2 ஸ்திரீகளும் 2-3 வாலிபர்களும் அங்கே இருந்தனர். அவள்தான் மாடியில் கண்டதை ரசமாக சர்க்கரை போட்டு ஏலப்பொடி தூவி சொன்னாள். அதை அவர்கள் அனைவரும் சுவைத்து சிரித்தனர். அவர்கள் எல்லோரும் அத்தையம்மாளைப் போலவே தூரத்து பந்துவினர். அவர்களுக்கென்ன, நெய் போண்டா கிடைப்பதென்றால் கசப்பா? துடை மேல் தாளம் போட்டு கழித்தனர். அப்பொழுதுதான் ராமுடு உள்ளே நுழைவது அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டது. அடே ராமு, என்னடா அது? பாதுஷாவும் பாதாம் ஹல்வாவும் இங்கே கொண்டு வா. ஐயோ, நான் மாட்டேன். ஆடச்சி, இப்படி கொண்டு வா. பிறகு தன் கை மூட்டையில் முன்கூட்டியே தனியாக பொட்டலம் கட்டி வைத்திருந்த இவர்களது பங்கை மனம் இல்லாதவன் போல எடுத்து கொடுத்துவிட்டு மிகுதியை மாடிக்கு எடுத்து சென்றான் ராமுடு. இது தினசரி பழக்கம்தான். ஆயினும் திருடுவதில் சற்று வாதித்துவிட்டு பிறகு கொடுத்தால் தன் பங்கு பாவம் கொஞ்சம் குறைந்து விட்டதாக ஒரு பிரம்மை அவனுக்கு. அந்த பொட்டலங்களை நாதன் எதிரில் மேஜை மீது வைத்துவிட்டு அவன் அப்புறம் சென்றான். நாதன் பொட்டலங்களை பிரித்தார். சாரு பாதாம் ஹல்வாவை கொஞ்சம் வாயில் போட்டு கொண்டு சுவைத்தாள். போண்டாவில் 2 ருசி பார்த்தாள். ஆயினும் ஒன்றும் அவளுக்கு ருசிக்கவில்லை போலும். சப்பு கொட்டினாள். எவ்வளவு நன்றாக இருக்கிறது, இதை போய் பிடிக்கவில்லை என்கிறாயே என்று மெல்ல கடிந்து கொண்டார் நாதன். சாருவின் நாசி துடித்தது. புருவங்கள் சோம்பல் முறிக்கும் பூனை முதுகை போல குவிந்தன. கோபமா சாரு? எனக்கென்ன கோபம், நீங்கள்தான். அதை முழுவதும் கூறக்கூட முடியவில்லை அவளுக்கு. துக்கம் அடைத்து கொண்டது. போ, இதற்காகவா அழுகிறாய்? போனால் போகிறது, வா காரில் போய் ஆரிய பவனில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு வருவோம். சை,
அங்கே எல்லாம் நான் வரமாட்டேன். அடே ராமுடு! ராமுடு வந்து நின்றான். மிகவும் விசனம் தோய்ந்த குரலில், ஒன்றுமே எடுத்துக்கொள்ளவில்லையே என்று மெதுவாக வினவினான். ஒன்றும் வேண்டாம், கொண்டு போ என்ற உத்தரவு கிடைத்தது. அவன் வேண்டா வெறுப்பாக எல்லாவற்றையும் எடுத்து போனான். ஆனால் மாடிப்படி 4 இறங்கியதும் அவன் நடை உடை பாவனை முழுவதும் மாறிவிட்டதை அவன் குரல் காட்டியது. அடே வாங்கடா, மஜா இன்றைக்கே என்றான் அவன் ஆனந்த மேலீட்டுடன். நாதன் உள்ளே நுழைந்த போது சாரு வராந்தாவில் உட்கார்ந்து வீணையை மீட்டிக் கொண்டிருந்தாள். அடுத்த அறையில் குழந்தை அலறும் சத்தம் கேட்டது. சாரு, குழந்தை ஏன் அழுகிறான்? எனக்கு எப்படி தெரியும்? அப்பவே பிடித்துத்தான் அழுகிறது. அந்த ஆயா சரியாக சமாதானப்படுத்தி வைத்துக் கொள்வது தானே. ஆயா? ஏன் ஜாமி? குழந்தை அழுகிறானே, காது கேட்கவில்லை? ஏன் அப்படி கத்த விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிறாய்? அதற்கு பசி சாமி. ஏதாவது கொடுக்கிறது தானே? இல்லை, அம்மா எடுத்துக்கொண்டால். சாரு, தன் மனைவியை அன்புடன் நோக்கினார் நாதன். அவர் குரல் இழைந்தது. என்னால் முடியாது இப்பொழுது. நாதனின் முகம் ஒரு கணம் சுண்டியது. ஆயினும் சாரு தன் அழகிய வாயை சிறு குழந்தை போல குவித்து ஒய்யார பார்வை பார்க்கும்போது அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சாரு, சாரு, நீ என்றைக்கும் குழந்தையாகவே இருந்து விடுவாயா இப்படி என்று கூறிக்கொண்டே அவர் அவள் தலை மல்லிகையை முகர்ந்தார். அப்படியே வீணையை விட்டுவிட்டு சாரு கணவனின் அரவணைப்பில் நெளிந்தாள். வீணை விபரீதமாக தள்ளாடியது. ஒரு கையால் அதை நிறுத்தினார் நாதன். குழந்தை அழுது அழுது குரல் கம்மி போயிற்று. ஆயா அதை வைத்து கொண்டு திண்டாடினாள். ஆயா, குழந்தையை இங்கே கொண்டு வா என்று தானே வாங்கி கொண்டார் நாதன். தகப்பனை கண்டதும் சற்று தணிந்தது மகவு. ஆயினும் நினைத்து நினைத்து கேவிற்று. பார்த்தாயா சாரு, கண்ணனுக்கு கூட நீதான் உசத்தியாம். உன் பேரில் என்னை காட்டிலும் பைத்தியமாக இருக்கிறான் என் பிள்ளை என்று நாதன் கொஞ்சினார். இந்த சொற்களை கேட்ட மாத்திரத்தில் சாருவின் உச்சி குளிர்ந்து விட்டது. இதுகாரும் மாட்டேன் என்று மறுத்தவள் குழந்தைக்காக கையை நீட்டினாள். நாதன் தன் மகனை அவளிடம் கொடுத்துவிட்டு காத்திருந்தார். பசி தீர்ந்த குழந்தை விளையாட ஆரம்பித்தான். அவர்களுடைய செல்வகுமாரனுக்கு அப்பா அம்மா இருவர் பெயர்களையும் சேர்த்து சாருநாதன் என்று பெயரிட்டிருந்தனர். ஆயினும் அருமையாக கண்ணா என்று அழைத்தனர். வருடங்கள் நழுவி சென்றன. அதே மாடி, அதே அறை, அதே மனிதர்கள். ஆனால் அவர்கள் தோற்றம்தான் மாறியிருந்தது. சாருவின் கொடி போன்ற உடல் சதை பற்றி இருந்தது. உடல் நலுங்காமல் இருந்த இடத்திலேயே சுகபோகங்கள் அனுபவித்ததன் பயனாக முகத்தில் சதை மூடி பழைய பொலிவை மறைக்க முயன்றது. தலையில் லேசாக நரை ரேகைகள் ஓடின. ஆயின் அதே செல்ல சிணுங்கள், அதே கொஞ்சம் உதடுகள். நாதன் அவளை உற்று நோக்கியவாறு எதிரே உட்கார்ந்திருந்தார். அவருக்கு இப்பொழுது கொஞ்ச நாளாக அவளிடம் ஒரு சலிப்பு தோன்ற ஆரம்பித்து விட்டது. வயது முதிர்ந்து விட்டதன் பயனாக தனக்கு சிஸ்ரூஷைகள் கேட்டது அவர் உடல். முன்போல் மொத்த பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டு வெளி விவகாரமே தெரியாத தன் மனைவியை ரோஜா மொட்டை போல இதழுக்குள் வைத்து காப்பாற்றும் சுறுசுறுப்போ ஆற்றலோ போய்விட்டது அவருக்கு. அதற்கு பதிலாக அசதி மேலோங்கி நின்றது. இதற்கு பெரும்பாலும் காரணமாயிருந்தவன் ஸ்ரீமான் இளைய ஜமீன்தார் சாருநாதன் தானோ என்று கூட அவர் நினைத்தார். உள்ளே புகுந்து கவனித்து கரிசனத்துடன் காரியங்களை பார்த்து செய்யும் பொறுப்பு வாய்ந்த பெண் இல்லாததால் வீட்டில் கண்டவர்களும் புகுந்து ராஜா வீட்டு பெருச்சாளி போல் உண்டு உருட்டிவிட்டு போய்விட்டனர். முன்போல் கணக்கற்று செலவு செய்ய சற்று சிரமப்பட்டார் நாதன். மேலும் வீட்டில் அடக்கி ஆளுபவர் அற்றுவிட்டதனால் மகனும் கெட்ட சகவாசங்களும் நீச பழக்கங்களும் செய்து கொண்டு திரிந்தான். அவனுடைய லீலைகளை மறைத்து வழுக்கி கொண்டு வர ஆஸ்தி முழுவதுமே செலவழிந்து விடுமோ எனும்படி இருந்தது நிலைமை. இப்படி இருக்கையில் திடீரென்று அவர் நடத்தி வந்த வியாபாரம் படுத்துவிட்டது. ஒரு நாள் மாலை வீட்டுக்கு வந்ததும் முன்னெச்சரிக்கை இல்லாமல் நாதன் எல்லா வேலையாட்களையும் கூப்பிட்டு அவர்களுடன் பேசினார். சமாச்சாரத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்து அனுப்பிவிட்டார். ராமுடு மாத்திரம் எஜமானனின் கஷ்ட தசையில் அவரை விட்டு போக மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டான். ஐயோ, அவர்கள் இல்லாவிட்டால் எப்படி? ஒரே ஒரு ஆள் இருந்தால் முடியுமா என்று சாரு திரும்ப திரும்ப கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் கூற தயாராக இல்லை. பெரிய வீட்டை விற்றுவிட்டு சின்ன வீட்டுக்கு குடி புகுந்ததும் சாரு தினமும் உட்கார்ந்து அழுதாள். வீட்டு வேலைகளை கவனிக்க தெரியவில்லை. ராமுடு சோறு போட்டால் உண்டு, இல்லையெனில் பட்டினி என்னும் ஸ்திதியில் இருந்தது வீடு. எனக்கு பொழுது போக ரேடியோ கூட இல்லாவிட்டால் என்ன செய்வது? என் வீணையை என்னை கேட்காமல் எப்படி விற்பீர்கள்? கூண்டை போன்ற இந்த வீட்டில் எனக்கு நடக்க தெரியவில்லை. மூச்சு கூட விட முடியவில்லை. வேலைக்காரன், எஜமான், நான், என் மகன் எல்லோருக்கும் ஒரே குளியல் அறையா?
என் படுக்கை அறை கதவை திறந்தால் ராமுடு தலையில் காலை வைத்து விடுவேன் போலிருக்கிறதே. நம் பழைய வீட்டுக்கே போகலாமே. அந்த வீட்டை விற்றாகி விட்டதே சாரு. இனிமேல் இங்கேதான் இருக்க வேண்டும். இந்த சனியன் பிடித்த கூட்டை வாங்கி விட்டீர்களா? பகல் கண்ணயர்ந்தால் ராமுடு டிஃபன் செய்யும் வெங்காய நாற்றம் மூக்கை துளைக்கிறது. பிறகு எப்படி தின்ன முடியும்? நான் கீழே உட்கார்ந்திருக்கும் போதே வேலைக்காரி என்னை சுற்றி பெருக்குகிறாள். ஐயோ, ஒரு கணம் கூட இங்கே உயிருடன் இருக்க முடியாது. ஜில் என்று ஜலம் கொண்டா என்றால் மண் பானையில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த ஃப்ரிட்ஜ் டோரை கூடவா கொடுத்து விட வேண்டும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் கிடையாது. வியர்த்தால் அந்த ஃப்ரிட்ஜை கூடவா கொடுத்து விட வேண்டும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் கிடையாது. வியர்த்தால் பனை விசிறியால் விசிறிக்குள் என்று என்னை அதட்டுகிறான் கண்ணன். அவனுக்கு என்னை கண்டால் பிடிக்கவில்லை. பீச்சுக்கு போகலாம், டாக்ஸி கொண்டு வா என்றேன். உனக்கு அது ஒன்றுதான் பாக்கி என்கிறான். நீங்கள் வேறு வேண்டும் என்று எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள். ஒன்றும் தெரியாத குழந்தை உள்ளத்துடன் விக்கி விக்கி அழுதாள் சாரு. நாதனுக்கு அவளை சமாதானப்படுத்தவும் தெரியவில்லை. அவளுக்கு புரியும்படியாக சொல்லவும் புரியவில்லை. தன் மனக்கிலேசத்துடன் வயதாகியும் குழந்தையாகவே நின்றுவிட்ட தன் மனைவியை காண அவருக்கு பச்சாதாபம் ஒருபுறம், தாங்க மாட்டாத துக்கம் ஒருபுறம். முடிந்தால் இன்றைக்கும் அவளுக்கு கஷ்டமே தெரியாமல் வைத்து கொள்ள அவர் தயார். ஆயினும் இப்பொழுதே சக்தி மீறி இருப்பவர் இனி என்ன செய்வார்? மனதை உழற்றி கொண்டார். அவருக்கு மூளை குழம்பி விடும் போல இருந்தது. அதை எதிர்க்க அவருக்கு திடமில்லை. கடைசியாக ஒரு நாள் ராத்திரி மனைவி உறங்கும்போது சொல்லாமல் எழுந்த அவர் வெளியே சென்றார். அன்று அவர் பின்னால் மூடிய கதவு மறுபடியும் அவருக்காக திறக்கப்படவே இல்லை. காலையில் எழுந்ததும் கணவனை காணாத சாரு வெறி கொண்டவள் போல் ஆனாள். வெளியே சென்றவர் சீக்கிரமே திரும்பி வருவார் என்று அன்றெல்லாம் எதிர்பார்த்து ஏங்கி நின்றாள். அன்றும் வரவில்லை, மறுநாளும் வரவில்லை. அவர் சென்று பல நாட்கள் வாரங்களும் சென்றன. அவள் ஒரு சமயம் திக் பிரமை பிடித்து வைத்த கண் வாங்காமல் விழிப்பாள். சில சமயம் முகத்தில் ஒரு கொஞ்சல் சிரிப்பு தவழ, வரட்டும், அவர் என்னை விட்டுவிட்டு போய்விடுவாரோ என்று கூறிக்கொள்வாள். சில வேளை பூஜை அருகில் அமர்ந்து வடியா கண்ணீர் உகுப்பாள். கணவன் தன்னை விட்டுவிட்டு போய்விடுவான் என்று அவள் நம்பவே இல்லை. தன்னுடன் வேண்டும் என்றே விளையாடுவதாக எண்ணினாள். கோபம் கொண்டாள், சிணுங்கினாள். ஆனால் அவளை தேற்றுவார் யார்? அவளுக்கு ஆறுதல் கூறக்கூட அவள் மகன் முன்வரவில்லை. அவள் உண்ணாது உறங்காது வழி நோக்கி நோக்கி கண்ணும் பூத்து போய்விட்டது. ஒரு சமயம் கண்ணன் அங்கே வந்து, மா இதோ பார், சும்மா ஓலமிட்டு உயிரை எடுக்காதே, அவர்தான் ஓடி ஓலைப்பாய் சுருட்டி விட்டாரே என்றான். அவன் தன் தாயார் அழுது மங்குவதையும் கவனிக்கவில்லை. தன் மகன் கூறுவது முழுவதையும் காது கொடுத்து கேட்கவில்லை. கணவன் இல்லாத தன் எதிர்கால வாழ்க்கை அவளுக்கு பயங்கரமாக இருந்தது. நடு சமுத்திரத்தில் புயலில் அகப்பட்டு திண்டாடும் சமயம் தோணி கவிழ்ந்து விட்ட உணர்ச்சி அவளை உலுக்கிற்று. இருட்டில் மிருகங்கள் அடர்ந்த காட்டில் திக்கு முக்காடும் பயம் அவளை கலக்கியது. கடவுள் தன்னை வேண்டுமென்றே சதி செய்து கொல்வதாக அவள் வெறுப்புற்றாள். சுவாமி படங்களை எடுத்து வீசி எறிந்தாள், உடைத்தாள், விக்கிரகங்களை விட்டெறிந்தாள். அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதே என்று அறிந்ததும் அவள் பிள்ளை அவளை துன்புறுத்த தொடங்கினான். கம்பு எடுத்து அடித்தான், குட்டினான், கிள்ளினான், உதைத்தான். அவளை அடக்க இதுவே முறை என்று கையாண்டான். அந்த பைத்தியத்திலும் ராமுடுவுக்கு அடங்காத சாரு மகன் குரலுக்கு மதிப்பு கொடுத்தாள். கணவனுக்கு பிறகு பிள்ளைதான் அடைக்கலம் என்று அவள் எண்ணினாள் போலும். அவளை கண்ணன் செய்யும் இம்சை ராமுடுவுக்கு சகிக்கவில்லை. இருந்தாலும் அவன் வேலைக்காரன் தானே, என்ன செய்ய முடியும்? அவன் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டல்லவா? யோசித்து யோசித்து அவன் கடைசியில் கண்ணன் அறியாமல் ஆத்மநாத ஐயருக்கு ஒரு கடிதம் எழுதினான். எல்லா விஷயங்களையும் விவரமாக கூறினான். இந்த துக்க சமாச்சாரத்தை கேட்டு ஆத்மநாத ஐயர் தன் மூத்த பிள்ளையை அனுப்பினார். அவன் வந்து இங்கு இருந்த நிலைமையை கண்டான். மிகுந்திருந்த கொஞ்ச நஞ்சம் சொத்தையும் விற்று அவளுடைய நகைகளையும் எடுத்துக்கொண்டு சாருவுடன் சென்னைக்கு திரும்பினான். கண்ணனும் அவர்களை பின்பற்றினான். முதலில் தன் சொத்து தன்னிடம் வேண்டும் என்று சண்டையிட்டான் கண்ணன். பிறகு ஒரு மாத காலம் பெரியம்மா வீட்டில் இருந்ததில் அவன் புத்தி மாறிவிட்டது. அவர்கள் குடும்பம் சீர்கட்ட ஸ்திதியில் இருந்தது. அவனுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. அவன் யோசித்தான், நம் சொற்ப சொத்து எத்தனை நாள் நீடித்து நிற்கும்? பிறகு வேலை செய்தால் ஒழிய ஜீவித்திருக்க முடியாது. ஆனால் மைனராக இருப்பதை தவிர வேறு ஒரு வேலைக்கும் நம் தகப்பன் நம்மை தயாரிக்கவில்லை. பெரியம்மா வீட்டிலோ கூப்பிட்ட குரலுக்கு ஆள், வேளா வேலைக்கு சாப்பாடு, கட்டிக்கொள்ள வெள்ளை துணி, 4 பேருக்கு நம் வீடு என்று காட்டிக்கொள்ள பெரிய பங்களா. பேசாமல் இங்கு இருப்பதுதான் சரி. நாளடைவில் பெரியப்பா ஒரு பணக்கார பெண்ணை பார்த்து கொடுக்க மாட்டாரா?
அப்பொழுது அவனுக்கு திருப்தி தாங்கவில்லை. சீட்டி பலமாக அடித்து கொண்டே முன்னே விழுந்த கேசத்தை தலையில் ஒரு அசைப்பினாலேயே தள்ளிவிட்டு கொண்டான் அவன். போகும் வரும் பெண்களை பார்ப்பதற்கு சௌகரியமாக கூலிங் கிளாஸ் ஒன்றை மாட்டிக்கொண்டு தெருவில் உல்லாசமாக நடக்கலானான். சாருநாதன் என்ற பெயரையும் களைந்தான். அப்பாவையும் அம்மாவையும் ஞாபகமூட்டும் அந்த பெயர் அவனுக்கு பிடிக்கவில்லை. மிஸ்டர் கண்ணன் கோபிகா லீலைகள் ஆடுவதற்கு தயாராக நின்றான். அவன் தாயார் பைத்திய சித்தி என்ற பட்ட பெயருடன் மாடி அறையில் உட்கார்ந்து கிடந்தாள். அவள் வாய் ஏதோ முணுமுணுத்தது. அவள் முகத்தில் சதா தவழும் புன்னகை அவள் முன்பு இருந்த சுக நாட்களிலேயே வாழ்ந்து வருகிறாள் என்பதை தெரிவித்தது. சாரு வழக்கம் போல் முணுமுணுத்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். கதவு மெல்ல திறக்கப்படுவதைக் கண்டு அவள் கை வீசுவதற்கு ஆயத்தமாக ஒரு தடியை ஓங்கியது. ஆனால் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த லக்ஷ்மி அதை பொருட்படுத்தவில்லை. அவள் சிரித்த முகத்துடன் ஒரு தடியை கையால் பிடித்து வேறு பக்கம் வைத்தாள். மற்றொரு கையை புடவை தலைப்பிக்குள்ளிருந்து எடுத்து ஒரு தூத் பேடாவை சாருவிடம் நீட்டினாள். சாரு அதை பிடுங்கி வாயில் அடைத்து கொண்டாள். இருபுறமும் கண்களை உருட்டி உருட்டி கொண்டே அவள் அதை மெல்ல முயன்றது லக்ஷ்மிக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவள் மெல்ல சாருவின் தலையை வருடினாள். சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு பிறகு வெளியே சென்றாள். கதவை பூட்டும்போது அவள் மனம் வேதனையுற்றது. ஆயினும் வேறு வழியின்றி பூட்டிவிட்டு சென்றாள். அந்த இளம் பெண்ணின் மனதில் அந்த பைத்தியத்தினிடம் ஒரு இரக்கம், ஏன் அன்பு கூட தோன்றியது. அவள் கண்களில் நீர் நிரம்பிற்று. தன் அன்னையை தேடிக்கொண்டு கீழே சென்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.